நல்லா தள்ளி போ, கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சா கூட பரவாயில்ல. ஓகேவா? வெல்கம் டு வெல்சமா பதறுதே. வெல்கம் டு ஆர்கே. ஐயோ ஆர்கேன்னு வருது. ஆர்கே இல்லை, போ இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் லைவ் ஆகிறோமா, அதான் வந்து வெல்கம் டு ஆர்கே ஹர்ஷா விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஹோம் டூர், எங்கள் வீடு எப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ப்ராப்பராக லைவோட அது எப்படி சொல்கிறது, மைக்லாம் வாங்கி ஒரு கேமராமேனோட, அந்த கேமராமேனை நான் உங்களுக்கு காட்டுறேன். இவர் தான் நம்ம கேமராமேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கலாம் வாங்க. கரோனா பாக்குறாங்க வெளியில. நார்மலா எல்லாரோட வீடும் இப்படிதான் இருக்கும். முக்கியமா பேச்சுலர் அந்த ஒரு பையன் மட்டும் இருக்கிற வீடு இன்னும் ரொம்ப கொடுமையாவே இருக்கும். ஸோ நம்ம வீட்டுல ஃபர்ஸ்ட் இதான் நம்மளோட ஹால். ஓ மை காட், இதான் டிவி. டிவி போட்டு டிவி பார்த்துக்கலாம். இதெல்லாம் நான் ஜெயிச்சு வாங்கின கப்பு எல்லாமே. இது எங்க அக்கா மேரேஜ் போட்டோ. என்ன சொல்றது, வேற என்னத்தை காட்டுறது, எதையாச்சும் சொல்லியா. அப்புறம் இது ஒரு பெரிய ஹால், நல்ல ஹால். இது எங்க அக்கா பையன், அவருக்கு ஒரு போட்டோ தனியா வச்சிருக்கிறாங்க. தென் இது டீபாய். நாங்க பிளான் பண்ணது இந்த மாதிரி ஒரு சோஃபா ஒன்று போட்டு முன்னாடி ஒரு டீபாய் வச்சு சூப்பரா டீ சாப்பிடலாம் அப்படின்ற பிளான்ல. பட் ஆனால் எங்கள் அம்மா ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கெல்லாம் மெடிசன்ஸு இந்த மாதிரி வச்சு கவர் பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு வாஷ் பேஷன், இது தனியாக ஒரு செட்டாக நாங்கள் வாங்கி வாஷ் பேஷன் பண்ணியிருக்கிறது. இந்த மிரரோட சேர்த்து, மிரர் ப்ளஸ் இந்த வாஷ் பேஷனோட. இதுலேயும் கீழே ட்ரா இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த ட்ராவில் என்ன இருக்குது, ஷாம்பு, சோப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது என்னென்ன, இது பேர் படிக்கட்டு. இதில் ஏறி மாடிக்கு போவோம், திரும்ப போனதுக்கு அப்புறம் கீழே இறங்கி வருவோம். ஸோ உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டுக்கு முக்கியமானது தெய்வம். ஒரு சாமியை நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, இப்போ நம்மளோட பூஜை ரூம் போக போகிறோம். இந்த வீடியோ எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடியும். ஏன்னா எங்கள் டேடி மம்மி வந்தால் இதான் எங்கள் வீட்டு பூஜை ரூம். சாமி, ஏதாவது சாமி கும்பிடுவோம். பூஜை ரூம், பூஜை பண்ணுறது. ஓகே, இதுக்கடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னா எங்கள் டேடியோட ரூம். எங்கள் அப்பா அந்த ரூமில் தான். இதுதான் எங்கள் அப்பாவோட ரூம். இங்கே தான் அவங்க கணக்கு எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இந்த கட்டில் சும்மா தான் இருக்கும் எப்போதும். ஆக்சுவலாக ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி தான். எங்கள் டேடி இங்கே உட்காந்து ஒரு கணக்கு எழுதுவாங்க, அவங்க ட்ரெஸ் இங்கே இருக்கும், மற்றபடி வரதும் கிடையாது. கபோர்டு, நிறையா கபோர்டு இருக்குது, ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லை, எல்லாம் சும்மா தான் இருக்குது. அப்படி பின்னாடி பார்த்தோம்னா முக்கியமான ஒரு விஷயம், மனிதனோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், பாத்ரூம். இந்த பாத்ரூம் எதுக்குன்னா என்னோட ஃப்யூச்சர். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. ஸோ யாருமே யூஸ் பண்ணல, சும்மா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆனது. இப்போ வரை யாரும் யூஸ் பண்ணல, இதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. யாருமே யூஸ் பண்ணல, சும்மா இருக்கு. ஸோ ஆனால் போகலாம். சிங்கம், புலி, கரடி. இதுக்கடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா என்னோட ரூம், எனக்குன்னு செஞ்ச ஒரு ரூம். என் ரூம்ன்றனால ரொம்ப இந்த மாதிரி அவ்வளோ இது பண்ணிலாம் ஒன்றும் பண்ணல. அடுத்ததாக இப்போ என்னோட ரூம், நான் ஒர்க் பண்ணுற ரூம். ஒர்க்கு இல்லை, ஐ மீன் சும்மா உட்காந்து வீடியோ எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குற ரூம். இதான் நம்மளோட ரூம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
படுக்கும்போது க்ளீனாக இருக்கும். காலைல பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்டாக அது எடுக்கிற பொருளை எடுத்த இடத்துல போட்டு இந்த மாதிரி போட்டு பரப்பி வச்சுருப்போம். நான் மட்டும் இல்லை, எல்லா பசங்களும் அப்படி தான் பரப்பி வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஏதாவது விளாக்ஸ் பண்ணணும், ஏதாவது வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் சிஸ்டம் வாங்கி அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எழுதி, இந்த டைரி ஃபுல்லாக அப்படி தான் ஸ்கிரிப்ட்டு நிறைய எழுதி வச்சுருப்பேன். ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி எழுதி வச்சு ஃபைனலாக இப்படி ஒரு வீடியோ எடுக்கலாம், சரி ஜஸ்ட் இதுன்னு சும்மா அப்படி சுற்றி காட்டுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இது என்னோடய கபோர்டு. இந்த கபோர்டில் தான் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். ஐயோ, இதெல்லாம் எங்கள் அம்மாவோடது. இது மேலே உள்ளது மட்டும்தான் என்னோடது. என்னோடய டிகிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கிறேன். டிகிரி, அப்புறம் இங்கெல்லாம் வாட்ச் அதெல்லாம் இருக்குது. இது ஒரு விண்டோ. இந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி, சார் நான் இங்கே இருக்கேன், வேறு இடத்த எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ இந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி இந்த சைடு எல்லாம் பார்த்துக்கலாம். ஆமாம், டெய்லி சந்திரமுகி இங்கே ஒரு சைட் அடிப்பார். சந்திரமுகியா? அப்புறம் இது நம்மளோட பாத்ரூம். இது கொஞ்சம் அந்த பக்கம் போவாத தம்பி, இங்கிட்டு வந்துடு. நம்ம பாத்ரூம் வந்து டைல்ஸ் ஒர்க் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த டைல்ஸ் ஒர்க் பாருங்கள். இந்த டைல்ஸ் ஒர்க் வந்ததே இந்த இது நல்லா, அதுவும் குளிக்கும் போதெல்லாம் எடுத்துருக்கோம். அதில் ஒரு மிரர், அந்த மிரரில் இப்போ அண்ணன் தெரிவார். இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். முக்கியமாக பெண்களின் ஒரு என்ன சொல்லுவாங்க, பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். சோறு தான் முக்கியம் குமார் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம கிச்சனுக்கு தான் போக போகிறோம். முக்கியமான கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எனக்குன்னு இல்லை, உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் எங்கள் மம்மியோட கிச்சன். இதான் எங்கள் மம்மியோட கிச்சன். இருக்கிறது அப்படியே இருக்குது. எதுவுமே ஒரு க்ளீனிங்கோ ஒரு வீடியோ எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே பண்ணல. ஃபுல்லாக எங்கள் மம்மி ஜாமான் தான் வச்சுருப்பாங்க. இந்த அட்டை பாக்ஸ் இல்லையா, பருப்பு ஜீனி இதெல்லாம் வச்சுக்குவாங்க. இது மாடலர் கிச்சன் டைப்பில் இந்த மாதிரி இதெல்லாம் எங்கள் மம்மிக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப நீட்டாக வச்சுப்பாங்க. ஆக்சுவலாக அந்த வீடு கட்டி 4 வருஷமா 3 வருஷமா 1 2 3 4 4 வருஷம் ஆச்சு. ஆனால் எங்கள் மம்மி இன்னும் பலன்னு அவ்வளோ அழகாக க்ளீனாக தொடச்சி சூப்பராக வச்சுக்குவாங்க. எப்படின்னா சிம்னியே வைக்காமல் வீடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவ்வளோக்கு எங்கள் மம்மி க்ளீனாக வச்சுப்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம வீடோட கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வீடோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், டெரஸ், அப்புறம் நம்ம வீட்டுக்கு வெளியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது RK ஹர்ஷா vlogs.